மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம்? மல்லி வந்து வீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் மல்லியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் என்னென்னமோ பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது முடியவே இல்லை. அந்த நேரம் பார்த்து கதிரேசன் சொன்ன மாதிரியே அவருடைய ஆஃபீஸில் இருக்கிற ஆள் ஒருத்தர் வந்து அந்த கொட்டேஷனை கொடுக்கறதுக்கு வரான். அதை ராஜேஸ்வரி அதெல்லாம் யாரும் இல்லைப்பா, நீ மாறி வந்துட்டா நினைக்கிறேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. மல்லியும் போயிட்டு என்ன ராஜேஸ்வரி யார் அது அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை மல்லி, யாரோ அட்ரஸ் தெரியாமல் வந்துட்டாங்க போல், அதான் சொல்லி அமுச்சுவிட்டேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சிதா 2 பேரும் மல்லிக்கு தெரியாமல் எப்படி தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன போயிட்டு கதிரேசன்ட்ட, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் போனேன் சார், ஆனால் அவங்க நாங்கள் யார்கிட்டையும் அப்படி சொல்லலை, நீ எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல கதிரேசன் உடனே பயங்கரமாக கோவப்படுறாரு. அது ராஜி என்ன தான் நினச்சிட்ருக்கான், நம்ம போய் கேட்டவனு சொல்கிறான், அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுறான், இவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மல்லி இருக்கிறதுனால ராஜி எடுக்கவே இல்லை. கதிரேசன் அடிச்சு பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிறாரு. இந்த ராஜேஸ்வரி ஏதோ திட்டம் போட்டா, அவள் சொன்ன மாதிரியே நமக்கு எதிராக மட்டும் சாட்சி சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நம்மளால் வெண்பாவை திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வரவே முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இது மட்டும்தான். ஆனால் அந்த ராஜேஸ்வரி கடைசி நேரத்தில் சொதப்புறாளே, என்ன பண்ணலாம் இப்போது அப்படின்னு கதிரேசன் யோசிக்கிறாங்க. சரி, எதையும் யோசிச்சுட்டு இங்கே இருந்தோம்னா செட் ஆகாது, நம்ம கிளம்பி உடனே அங்கே போகலாம், அங்கே போனால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு கதிரேசன் ராஜேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஒரு பக்கம் மல்லி இங்கே இருந்துக்கிட்டு இந்த ரஞ்சிதா 2 பேரையும் பார்த்தாலே சரியில்லை. அந்த சாமியார் சொன்ன மாதிரி இவங்க ஏதோ நம்மள்ட்ட மறைக்கிறாளுங்க, அது மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னு மல்லிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதனால் மல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜேஸ்வரி 2 பேரும் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க. கதிரேசன் வராரு. வந்து காளிமுள் அடிக்கவும் இங்கே ராஜேஸ்வரிக்கு ஒரே பதட்டம், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி, நீங்கள் ரூம்லேயே இரு மல்லி, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி போகிறாங்க. போய் கதவை திறந்தா கதிரேசனாக இருக்குது. கதிரேசனை பார்த்து ராஜேஸ்வரி, நீங்களா, நீங்கள் எப்போ நேரத்துக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, என்ன ராஜேஸ்வரி என்ன நினச்சிட்ருக்க, நினச்சி நீ திட்டத்தை மாற்றிட்டே இருக்கேன், என்ன நீ என்கிட்ட என்ன சொன்ன, ரஞ்சிதா எங்களுக்காக தீர்ப்பு சொல்லுவான்னு சொன்னேன், ஆனால் அதுக்கப்புறம் அந்த மல்லியை பழி வாங்கணும்னு சொல்லி ரஞ்சிதாவை கோர்ட்டில் வந்து மாற்றி சொல்ல சொன்னேன். இப்போ கேட்டதுக்கு அந்த டெண்டர் நோட்டீஸ்லாம் கொடுங்க, கண்டிப்பாக ரஞ்சிதா உங்களுக்கு சாட்சி சொல்லுவான்னு சொன்னேன். நானும் கொடுத்து விட்டேன். ஆனால் நம்பால் வந்து இங்கே கேட்கும்போது நாங்கள் யாரும் அப்படி சொல்லவேன்னு சொல்லி திரும்பி அனுப்பிவிட்டியாமே, உனக்கு என்ன தான் பிரச்சனை ராஜேஸ்வரி அப்படின்னு கதிரேசன் கோவமாக கேட்க, ராஜேஸ்வரி ஐயோ அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ரஞ்சிதா வந்து பேசுகிறாங்க. ராஜேஸ்வரியும் ஆமாம் நாங்கள் சொல்கிறத கேளுங்க, நான் எத்தனை வேணால் சொல்கிறது உங்கள்கிட்ட, நாளைக்கு கோர்ட்டில் வந்து ரஞ்சிதா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக தான் சாட்சி சொல்ல போகிறா. அதனால் நீங்கள் எதுக்கும் கோவப்படாமல் கொஞ்சம் நிதானமாக இருங்க, இங்கே சுச்சுவேஷன் சரியில்லை, நீங்கள் கிளம்புங்க, நம்ம எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி கதிரேசனை அனுப்ப பார்க்குறாங்க. ஆனால் கதிரேசன் போக மாட்டேன்னு சொல்லி மொண்டை பிடிக்கிறாரு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெண்பா வந்தே தீரணும், அதுக்கு விஜய் குற்றவாளின்னு ஜெயிலுக்கு போகணும், அப்போ தான் விஜய் கூட இந்த குழந்தை வளரக்கூடாதுன்னு சொல்லி வெண்பாவை என் கூட அனுப்பி வைப்பாங்க. எனக்கு என் பேத்தி இல்லாமல் என்னால் சுத்தமாக இனிமேல் வாழவே முடியாது, எனக்கு என் பேத்தி வேணும் அப்படின்னு கதிரேசன் அடித்து பேசுகிறாங்க. ராஜேஸ்வரியும் கண்டிப்பாக நாளையிலேருந்து வெண்பா உங்களுடைய பேத்தி உங்கள் கட்டுப்பாடு தான் இருப்பாள், நீங்கள் அவளை என்ன வேணும் பண்ணிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இங்கே நம்பிக்கை சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி சொல்லி கதிரேசனையும் அனுப்பிவிட்றாங்க. அனுப்பிவிட்டு நல்ல வேளை ரஞ்சி இந்த மல்லியை பார்க்கல, வாசிக்கணும் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பினா மல்லி நிற்கிறாங்க. மல்லியை பார்த்து ராஜேஸ்வரி தான் 2 பேரும் செம்மையாக அதிர்ச்சி வராங்க. என்ன ராஜேஸ்வரி, எனக்கு தெரியும் நீ ஏதாவது ஒரு சதித்திட்டம் போடுவேன்னு தெரியும், அதனால தான் எனக்கு உண்மையில் நம்பிக்கை இல்லாமல் இங்கே வந்தேன், கடைசியில் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது நீ அந்த கதிரேசன் பேச்சை கேட்டு தான் இவ்வளோதையும் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே செம்ம ஷாக்காக வராங்க. இவளுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த விஷயம்லாம் அப்படின்னு கோவப்படுற ராஜேஸ்வரி இவள்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே முடிக்கிறாங்க. இல்லை மல்லி அது வந்து அப்படின்னு சொல்ல, சி போதும் நிப்பாட்டு, நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன், நான் உன்னை ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஆனால் நீ இந்த கடந்த 10 நாளாக என்னென்ன பண்ணுற அப்படிங்கிறத நான் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ சொன்ன ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு தான் நான் விஜய் விட்டு பிரியலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் நீனு விஜயை விட்டு நான் பிரித்து விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லி விஜய் ஜெயிலுக்கு அனுப்பி வெண்பாவை பிரிக்கணும்னு நீ 3 விதமாக திட்டம் போட்டிருப்பேன்னு நான் கொஞ்சம் யோசிக்கலை. ஆனால் அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நல்லவேளை அந்த கடவுளே பார்த்து என் கதை திறந்துட்டாங்க.
அதனால தான் நீ எவ்வளோ பெரிய மோசமானவ அப்படிங்கிறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு மல்லி கேட்க, ராஜு ஒன்று, ஐயோ மல்லி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த கதிரேசன் வீடு தேடி வந்து எங்களை மிரட்டினாரு. ஏன் ரஞ்சிட்ட கேட்டுப்பாரு, எங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரில. அதனால தான் இந்த மாதிரி சரி நாங்கள் வந்து நாளைக்கு கோர்ட்டில் உங்களுக்கு ஃபேவராக சாட்சி சொல்கிறோன்னு சொல்லி வச்சோம். ஆனால் நாளைக்கு கோர்ட்டில் கண்டிப்பாக விஜய் மாமாவுக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறது கிடையாது. எல்லாமே ஒரு திட்டம்தான். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா எப்படியும் அந்த கதிரேசன் வந்து என்ன பிரச்சனை பண்ணுவான். அதுக்கப்புறம் நாம் இங்கேருந்து கிளம்பிடலாம் மல்லி அப்படின்னு ராஜி சொல்ல, மல்லி ஒன்று, என்ன ராஜி அந்த கதிரேசனை முட்டாளாக்கின மாதிரி என்னையும் முட்டாளாக்கி நீ மட்டும் புத்திசாலித்தனமாக ஏதாவது பலான்னு யோசிச்சிருப்ப. ஆனால் என்ன யோசிச்சிருக்குன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் நான் ஒன்று நீ நம்ப மாட்டேன். நீ வந்து நாளைக்கு கண்டிப்பாக விஜய்க்கு ஃபேவராக சார்ஜ் சொன்னால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். இல்லை அப்படின்னா நான் உன்னை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன் ராஜேஸ்வரி அப்படின்னு மல்லி சொல்ல, அதை பார்த்து ராஜேஸ்வரி மல்லி 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்னது மல்லியா இது, மல்லி இப்படி பேசுகிறா அப்படின்னு. உடனே மல்லி சொல்கிறாங்க, சரி வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜுக்கு ரஞ்சிதாவுக்கும் தூக்கமே இல்லை. ஏன்னா மல்லி வந்து ஒரு பக்கம் இங்கேயே உட்காந்துருக்கா. நாளைக்கு கோர்ட்டில் மட்டும் நாம் அவனுக்கு ஆதரவாக சாட்சி சொன்னோம்னா கண்டிப்பாக விஜய் ஜெயிலுக்கு போயிடுவான், வெண்பாவை பிடிச்சிடலாம். அதுவே மல்லிக்கு ஆதரவாக சாட்சி சொன்னால் கண்டிப்பாக அந்த கதிரேசன் நம்மளை சும்மா விட மாட்டான். இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கண் பிதுங்கி போய் நிற்கிறாங்க. சரி எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேர் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனதும் கோர்ட்டில் போயிட்டு வாசல் நிற்கும்போது மல்லி கேட்குறாங்க ரஞ்சிதா கிட்ட, இங்கே இப்போ ரஞ்சி உள்ளே போகிற உண்மையாக விஜய் தான் ரேணுகாவை கொண்டான்னு கேட்டால் நீ பார்க்கலன்னு சொல்கிற. அது மட்டும் இல்லாமல் ரேணுகா உடம்பு சரியாமல் இருந்ததையும் உண்மையை நீ ஃபுல்லாக சொல்கிற. நீ மட்டும் உண்மையை மறைச்சி பொய்யை சொல்லி அதனால் என் புருஷனுக்கு மட்டும் எதனா ஆச்சரியம் மட்டும் தெரிஞ்சதுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் ரஞ்சி, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மல்லி மிரட்டி விடுறாங்க. ரஞ்சிதாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அவனுக்கு ஃபேவராக சாட்சி சொன்னால் இவ அடிப்பா, இவளுக்கு எதிராக இருந்தோம்னா அவனுக்கு திட்டுவானுங்க. நாம் இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மல்லி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக தான் இருக்குது. அதனால் நாம் மல்லிக்கு ஃபேவராக சாட்சி சொல்லிடலாம் அப்படின்னு ரஞ்சிதா போயிட்டு, இல்லைங்க அப்போல்லாம் நான் எந்த கொலையும் பார்க்கல, அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியாமல் தான் இருந்தாங்க, உடம்பு சரியாமல் தான் இறந்து போனாங்க, மற்றபடி இதில் விசாரிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. போனால் கதிரேசன் ராஜேஸ்வரி ரஞ்சிதா பார்த்து ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்ல, இல்லை ராஜிமா மல்லி இங்கே தான் நிற்கிறா, நமக்கு தான் மாமா சொந்தம், ஆனால் மல்லி இப்போ வந்தவ, ஆனால் அவள் கூட மாமாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மாமா வெண்பாவை சேர்ந்துருக்கணுங்கிறதுக்காக அவள் தன்னுடைய திருமணத்தை தியாகம் பண்ணிவிட்டு ஒதுங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டா. அப்படியாப்பட்டவ தான் கண்டிப்பாக மாமாவையும் வெண்பாவையும் நல்லபடியாக பார்த்துப்பா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அவங்க சேர்ந்துருக்க தான் நல்லது ராஜிமா அப்படின்னு ரஞ்சிதா சொல்ல, அதை கேட்டு ராஜி பயங்கர அதிர்ச்சி வராங்க. கதிரேசன் சண்டைக்கு வரான். ஆனால் ராஜியால் எதுவுமே பதில் பேச முடியல. கதிரேசன் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலையை தொங்க போட்டு நிற்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி.